அண்ணா என்ன சாப்பிட்றதுக்கு வந்ததா இல்ல இசை நிகழ்ச்சி பாக்குறதுக்கு வந்ததா? விடுப்பும் பார்க்க தான் வந்தேன். நான் சாப்பிட்றதுக்கு தான் வந்தேன். எல்லா சாப்பாடும் இன்னைக்கு சாப்பிடணும். நானும் சாப்பாடுக்காக. அப்படி அப்ப என்னென்ன சாப்பிடாச்சு இது வரைக்கும்? கொத்தரோட்டி ஃப்ரை பண்ணான், விங்ஸ் ஃப்ரை பண்ணான், ஐஸ்கிரீம் குடிச்சான். கணக்கு சாப்பிடல. எனக்கு இது வரைக்கும் என்னென்ன சாப்பிட்டுறீங்க? கோழி புக்கை, கொத்தரோட்டி, நட்சத்திர விழா. நட்சத்திர விழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய மக்கள் கூட்டம் வந்தீங்கன்னா இதில் ஒரு சிலை ஒன்று இருக்குது. இப்போ அதில் பக்கத்தில் வந்து நான் நிற்கிறேன். நல்லா தான் இருக்குது. என்ன வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். பார்த்தீங்க அண்ணாக்கு வந்து இப்போ அண்ணா இப்போ என்ன செய்து கொண்டிருக்கீங்க? இதில் என்ன சாப்பிடுவோம்? கொத்து சாப்பிடணும். மற்றது சிக்கன் ஷவர்மா என்ன எல்லா சாப்பாடும் கொடுக்குறீங்களா? ஷவர்மா ரைஸ் $10, ஷவர்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஷவர்மா புட்டி, ஷவர்மா சாண்ட்விச் எல்லாமே $10. எல்லாம் வாங்க 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 வாங்க. போனா வராது, கொடுத்து விட்டா கிடைக்காது. நீ வந்து கிச்சனுக்கு வாங்க. ஈழத்து சைட்ல கொத்து சாப்பிடணுமா? இப்படி கொத்த அப்படி நல்லாக்கா என்ன சொல்லுது? வணக்கம், நான் சாகி. இன்றைக்கு நாங்கள் ஸ்காப்ரோவில் ஒரு நட்சத்திர விழாக்கு வந்திருக்கிறோம். என்ன இன்றைக்கு வந்து 2ஆம் நாள் நடக்குது இந்த கொண்டாட்டம். மொத்தமாக 3 நாளா? 3 நாள். இன்றைக்கு பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறது வந்து கனடா அண்ணா. கனடியன் தமிழ் சேனல் நாடு இருந்தது. இப்போ கனடா அண்ணாவை மாற்றிட்டீங்க. அப்போ எல்லாரும் கனடா அண்ணா இல்லை கூப்பிட போய் என்ன கனடா அண்ணா நல்லா இருக்கு. ஓகே, நார்மலாகவே ஓகே. அண்ணா கனடா அண்ணா என்ன எல்லாம் பண்ணுறது. ஓகே, அப்போ எப்படி நேற்று வந்தீங்க கொண்டாட்டத்துக்கு? நேற்று வந்தேன். நான் நேற்று வீடியோ எடுத்து போட்டேன். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் நான் உண்மையாக இசை நிகழ்ச்சி பார்க்குறதுக்கு வேற இல்லை. நான் எனக்கு இன்றைக்கு விட முடியாத இடத்துல வந்து சாப்பிடுறது எல்லாரும் அந்த இடத்துல கொஞ்சம் ஆகலாம் நிக்கணும். நாங்க எல்லாரையும் பார்த்தா சாப்பாடு கடையெல்லாம் கூட நிக்கணும். என்ன நாங்க இன்னைக்கு சாப்பிடுறோம் படிவா. எல்லா விதமான சாப்பாடும் இருக்கு. யாழ்ப்பாணத்துல கிடைக்கிற புளி சாப்பாடும் இருக்கு. அப்பம், தோசை, வடை, கோப்பி, கொத்தரோட்டி, ஸ்பெஷலா கொத்தரோட்டிகள், ஐஸ்கிரீம் 3 லிங்கம் கூழ்வார் இருக்கு. ரியோ இப்ப நான் லிங்கத்திலையும் குடிச்சிட்டேன். என்ன ஐஸ்கிரீம் அவையில காட்டுவோம். எஸ் ஃபேமிலி வந்து வாங்கி தந்தது எங்களுக்கு ஐஸ்கிரீம். என்ன அப்ப எல்லாம் விளையாணிகள், வாழைப்பழங்கள், அது இது கண்டுபிடிக்கிறாங்க. அக்காவுக்கு நன்றி. அக்கா தான் இப்ப ஐஸ்கிரீம் வாங்கி தந்தது எங்களுக்கு. அப்ப என்ன உங்களுக்கு கொண்டாட்டம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? போன முறைக்கு முதல் முறை நீங்க வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அப்ப இப்ப என்ன சாப்பாடு சாப்பிடுறது? இது வேற சாப்பிடுறதுக்கு வந்தீங்களா இல்ல இசை நிகழ்ச்சி பார்க்கறது? இப்ப உங்களையும் பார்த்து மீட் பண்ணி இப்ப கூடுதலா சொந்தக்காரரை பார்க்க தான் வந்தேன். சொந்தக்காரர் அண்ணா என்ன சாப்பிட்றதுக்கு வந்ததா இல்ல இசை நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு வந்ததா? விடுப்பும் பார்க்க தான் வந்தேன். நான் சாப்பிட்றதுக்கு தான் வந்தேன். எல்லா சாப்பாடும் இன்னைக்கு சாப்பிடணும். நானும் சாப்பாடுக்காக. ஆனா அவன் இப்போ கண்ண சாப்பாடு டேஸ்ட் பண்ணிட்டேன். 2 பேரும் தான் இப்ப எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தேன். நன்றி. ஐஸ்கிரீம் வாங்கி தந்ததுக்கு நன்றி. இப்படி எல்லாரும் வாங்கி தந்தீங்கன்னா வைரல் ஃபுல்லா கோழி போக்கு ஹீரோவாக்கி சாப்பாடு என்னண்டா அழுத்துரும். பண்ணுக்கு சாப்பிடுறோம். அப்ப இது வரைக்கும் என்னென்ன சாப்பிட்டுறீங்க? கோழி புக்கை, கொத்தரோட்டி. அப்ப எனக்கு இசை நிகழ்ச்சி பக்கம் போன மாதிரி தெரியல. சாப்பாடு பக்கம் தான் நிக்கிறேன். கனடானே போய் சந்திச்சிட்டோம். முதல் பாட்டுக்கு போக கனடானே தான் பார்த்தாரு. ஓகே, அவரை குடிக்கணும். இப்படி சுத்த பயணம் நடக்குது. ஓகே ஓகே. அப்ப நாங்களும் இப்ப நிறைய இடங்களை பார்ப்போம். கண்டினியூவா வீடியோ பாருங்க. எஸ் ஃபேமிலி மற்றது கனடா அண்ணா ஊரோட ஒத்ததுதான். இங்க வார ஒரு தரம் ப்ரோக்ராமுக்கு வாரையில உள்ள சாப்பாடு எல்லாம் ட்ரை பண்ண தான் கோப்பியில இருந்து கடையில அத நான் ஓபனா சொல்லிட்டேன். சாப்பிடுறத நான் வந்தேன். நாங்களும் அதே இதுதான் ரீசன் தான். சாப்பிட்டு பார்க்க தான் வந்தேன். இசை நிகழ்ச்சி பார்க்க ஒரு கொஞ்சம் கூட்டம் தான் நிக்குது. பட் எல்லாம் சாப்பாடு பக்கம் தான் நிக்கிறேன். என்ன ஓகே யா ஓகே ப்ரோக்ராமுக்கு வந்தா ஒரு ஹாப்பியா இருக்கு. யா யா ஓகே. கண்டினியூவா வீடியோ பாருங்க. அப்படி என்னென்ன செய்யறோம், என்ன சாப்பிட்றோம்ன்றதெல்லாம் அப்படியே வரும். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இடங்கள சாப்பிட சந்தோஷமா இருக்கு. இது ஒரு ஃபன். ஊர்ல ஒரு கோயில் திருவிழாக்கு போன மாதிரி இருக்கு. சந்தோஷமா. ஆனா என்ன மச்ச சாப்பாடு சாப்பிடலாம் இன்னைக்கு. ஓகே, வெயிட் பண்ணி பாருங்க. இதுல பாருங்க ஒரு சைக்கிள்ல ஒரு ஆள் ஓடி தெரியுது. ஆனா ஆள் மாதிரியே இல்லை. பெயிண்ட் வல்ல அடிச்சு கழுத்துக்கு கொஞ்சம் அடிக்க விட்டுட்டாராண்ணா. என்ன கழுத்து அடிக்க கொஞ்சம் அடிக்கல.
நட்சத்திர விழா தமிழீழத்தின் அழகு தனி அழகு. நட்சத்திர விழா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிலை ஒன்று இருக்குது. இப்போ அதில் பக்கத்தில் வந்து நான் நிற்கிறேன். நல்லா தான் இருக்குது. என்ன வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். வந்து அண்ணாக்கு வந்து இப்போ அண்ணா இப்போ என்ன செய்து கொண்டிருக்கீங்க இதில்? இது வந்து சொல்கிறது பாடி பெயிண்ட் சொல்கிறது சில்வர் மேன். ஓகே, சில்வர் மேன். ஐயா கச்சுவா நிற்கலாம் அப்படின்னா சின்ன பைக்கில் சின்ன படம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. நிறைய பேர் விரும்பி நம்ம இது இந்த இடத்து மட்டும் தான் மாறீங்களா இல்லை வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் போகிறீங்களா? இல்லை வேறு ஒரு ப்ரோக்ராம் நடக்கல. எவ்வளோ காலமாக இப்போ எப்படி செய்வீங்க? போன அந்த ஒரு 5 வருஷமா 5 வருஷமா கண்டினியூவாக செய்கிறீங்களா? போன முறை வந்தீங்களா இங்கே? போன முறை வந்து கனடா டேண்டு ஒரு வெள்ளை சோப்போடு சேர்ந்து சங்கு ஊதுற மாதிரி ஒரு சங்க வெளியில் கொண்டு வரணும் மக்கள் மத்தியில் காட்டணும் அதுக்காண்டி சங்கோட போன வருஷம். இல்லை இப்போ நானே அதில் ரெண்டு தொங்கல் தான் பார்த்தேன். அண்ணா காட்டினவர் காட்டினா சிலையண்டா நினைச்சேன். அப்புறம் என்னடா ஆளை ஓடிக்கொண்டு போகணும்னு நானே வியந்துட்டேன். இப்போ சின்ன பிள்ளைகள் உண்மையிலே எப்படி நம்ம சிலையண்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக நின்றுட்டு திடீர்னு இப்படி விரட்டி விட்டா ஆக்கள் பயந்துக்கணும். என்ன இது அப்போ என்ன எத்தனை மணிக்கு அப்போ நீ போகிறது? நான் கொஞ்சம் கொஞ்சம் க்ரௌடாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு மூவ் பண்ணுற உள்ள கஷ்டமாக இருக்கும். இன்னும் ஒரு 2 or 3 hours நின்றுட்டு கிளம்பிடும் வீட்டை வலிக்கிட்டு. சரியா வித்தியாசம். நன்றி நன்றி நன்றி. ஓகே ஓகே. என்ன சாப்பிடுவோம்? கொத்து சாப்பிடணும். மற்றது இன்னைக்கு நிறைய இடத்துல நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸ்பெஷலாக சொல்ல போனால் சாப்பிட்றது தான் வந்தாங்க. எங்களுக்கு அங்கே நிகழ்ச்சி அடிக்கி போகவே மேடம் இல்லை. சாப்பாடு கடையில் பார்க்க அப்படி இருக்கேன். அப்போ எதை சாப்பிடுவோம்? சாப்பிடணும் கூட எங்கே வந்து நிற்கிறீங்க? என்ன கொடுக்கலாம்? இங்கேருந்து போவோம். நாங்கள் இப்போ லிங்கத்தில் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டோம். லிங்கத்தில் வந்து எங்களுக்கு சொல்லி அவையில் வாங்கி தந்த வேணும். சுண்டல் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். என்ன வேலைக்கு அதை ஆட் பண்ணி விடுறோம். அப்படியே நாங்கள் இப்படியே போவோம். ஒவ்வொரு சாப்பாடுகளையும் சாப்பிடுவோம். நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு கொண்டாட்டங்களுக்கு ஈழத்துல என்ன கோயிலுக்கு தான் இப்படி போவோம். வேற ஒன்றுக்கும் போகிறோம் இல்லையே. ஆனால் இங்கே வந்து மத்தியங்க சாப்பாடு கொத்து எல்லாமே சாப்பிடலாம். ஒரு வித்தியாசமான பண். மற்றது ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் இன்றைக்கு நாங்கள் சந்திக்கலாம். ஒரு வித்தியாசமான சந்தோஷமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு யாழ்ப்பாணத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருமே நினைக்கிறேன். சாப்பிட்றது இந்த கடைக்கு போகிறதுன்றது எல்லாம் ஒன்றுமே விளங்குது இல்லையா? மக்கள் கூட்டத்தை பாருங்க. நேற்று இன்னும் சிரமமாக இருந்ததாம். என்னமா கொத்து கிடைக்குமா? என்ன கொத்து வரும்? எல்லா கொத்தையும் $10. எல்லா கொத்தும் $10. எல்லாம் $10. $10. சார்மா புட்டின் $10. சார்மா சாண்ட்விச் $10. கொத்து போற ஸ்டைலுக்கு தான் நான் அப்புறம் வாங்குவோம். மட்டன் கொத்து அடிக்க பாருங்க கொத்து. ஓகே பாப்போமா. சிக்கன் ஷவர்மா என்ன எல்லா சாப்பாடும் கொடுக்குறீங்களா? ஷவர்மா ரைஸ் $10. ஷவர்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஷவர்மா புட்டின், ஷவர்மா சாண்ட்விச் எல்லாமே $10. எல்லாம் $10. கொத்தும் $10. எல்லாம் கொத்து. மட்டன் சிக்கன் எல்லாம் $10. You guys need like sandwich, chicken shawarma sandwich. மட்டன் கொத்து, சிக்கன் கொத்து, எக் கொத்து, வெஜ் கொத்து, பத்ரா. ஓடியாங்க வாங்க. நந்தூஸ் கிச்சனுக்கு ஷவர்மா இருக்குது. ஷவர்மா பூட்டி பத்ரா. ஓடியாங்க வாங்க. நந்தூஸ் கிச்சன் வாங்க ஓடியாங்க. $10 only. ஓகே வார்த்தை கிடையாது உங்களை. வாங்க. போனா வராது பொழுது விட்டா கிடைக்காது. நீ நந்தூஸ் கிச்சனுக்கு வாங்க. ஈழத்து சைடில் கொத்து சாப்பிடணுமா? மட்டன் கொத்து இருக்கு, சிக்கன் கொத்து இருக்கு, வெஜ் கொத்து இருக்கு, எல்லாமே $10. ஓடி வாங்க. அப்ப என்னென்ன சாப்பிட்டாச்சு இது வரைக்கும்? கொத்தரோட்டி ஃப்ரை பண்ணான், விங்ஸ் ஃப்ரை பண்ணான், ஐஸ்கிரீம் குடிச்சான். கனவே சாப்பிடல. எனக்கு இரவு சாப்பிட பர்த்டே போகணும். அப்போ போகணும். என்ன இப்போ கனடாக்களில் கொண்டாட்டங்களை வச்சு பர்த்டே பார்ட்டியை வைக்காங்க. என்ன ஒன்று செய்யலாம். போச்சு ஒரு பர்த்டே ஒன்று கட்டாயம் போகணும். அதான் அப்போ போயிட்டு வரோம். சரி, அப்போ நாளை
சந்திப்போம் நாளை சந்திப்போம் என்ன ஓகே ஓகே அப்படி ஒத்தப்படிக்கு நல்லாக்கா என்ன சொல்லுது நிறைய மட்டன் கறி நண்டூஸ் கிச்சனில் வாங்கினா தான் பண்ணாங்க அதான் வேற நல்ல ஸ்பைசியாகவும் இருக்கு நீங்களும் வாங்க நாளைக்கு மிஸ் பண்ணாமல் கொத்து சாப்பிட்டோம் காபேஜ் பின் தேடி தெரியும் எல்லா காபேஜ் பின்னும் ஃபுல்லாக கிடக்கு சாப்பாடு உரைக்குதப்பா கையில் துவக்க வச்சுக்கீங்க கையில் என்ன துவக்க வச்சு மொதல் என்ன சொல்லிட்டு மேலே வந்து சொல்லிட்டா எல்லாம் மேலே நாங்கள் கொஞ்சம் முன்னு நிற்கிறோம் அது இல்லை எங்கே இதோட தெரியுறீங்க எப்படி சேனா வேற லெவல் ஆ வேற லெவல் என்ன விளத்தவே இல்லாங்கடா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளத்தவே இயலாத அளவுக்கு க்ரௌட் ஆகிட்டுது எங்கேயுமே போக முடியலை ஏதாவது சாப்பாடு வாங்குறதுக்கும் சரியான அவசரமாக இருக்குது என்ன சொன்னால் சென நெரிசல் அவ்வளோத்துக்கு மோசமாக இருக்குது இப்போ அண்ணா போய் இப்போ கொத்து வாங்கிட்டு வந்தீங்களா எப்படி இருந்தது எவ்வளோ கரைச்சல என்ன ஹாய் ஓகே இப்போ நாங்கள் வந்து வீட்டை போக போகிறோம் என்னன்னு சொன்னால் கால் நடந்து காலெல்லாம் செத்து போச்சு என்ன காலையில் காலம் எங்கே நடக்குன்னு எங்களுக்கு தெரியலை அவ்வளோத்துக்கு சரியான க்ரௌட் ஓகே பாய்